ஒரு பர்தேசி அஜித்துக்கு பத்மபூஷன் விருது எதுக்கு கொடுத்தாங்கன்னே தெரில அப்படின்னு சொல்லி வயிற்றெரிச்சல் மட்டும் இல்லாம பின்னாடி எல்லா இடத்துலையும் எரிச்சல் இருக்க மாட்டேங்குது. பேச்சு அப்படின்னு ஒரு இத்து போன மொக்க சேனல்ல உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணி தப்பா செய்திகளை பரப்பும் ஒரு மானங்கட்ட கும்பலை சேர்ந்த பர்தேசி என்ன சொல்லுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிமே அவருக்கு ஆறு ஓட்டு ஜெயிச்ச மாதிரி சொல்றீங்க, அவரோட டீம் தான் ஓட்டுனுச்சு, இதெல்லாம் பெரிய இதா? நாய் தொடர்ந்து அஜித் ரசிகர்களை பத்தி அது எதுன்னு பேசிட்டு இருக்கோம். அஜித் ரசிகர்கள் தற்கூரிகள், அஜித் ரசிகர்கள் சமூகத்துக்கு ஆபத்து. கீர்த்தி சுரேஷோட தலைப்பொங்கல்ல போய் உட்காந்து அங்க கொண்டாடிட்டு இருக்கிறாரு கீர்த்தி சுரேஷோட சேர்ந்துக்கிட்டு. அதை பத்தி ஒரு வீடியோ போடுறதுக்கு துப்பு இல்லை. அந்த சமயத்துல இவனுங்க எங்க இருந்தானுங்க? கோமாவளுக்கு இருந்தீங்களா இல்ல கோமணத்தோட சுத்திட்டு இருந்தீங்களா? அவேகா கட்சியில ஆனந்தகுமார் அப்படிங்கிற ஒரு கட்சி நிர்வாகி பேசின ஆடியோ வெளியாகி இருக்குது. அதுல என்ன சொல்றாருன்னா, நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்சியில பணத்தை வாங்கிக்கிட்டு தான் அந்த பொறுப்பே கொடுக்குறாங்க. பணத்தை வாங்குறது மட்டும் இல்ல, அதுலயுமே சாதி பார்க்குறாங்க. வாரிசு படம் 300 கோடிலாம் இல்ல, வெறும் 120 கோடி தான். இந்த வாரிசு படத்துக்கு விஜய்க்கு சம்பளமே ஒரு 40 கோடி தான் அப்படின்னு ஒரே படம். நீங்க விஜய் கிட்ட பணம் வாங்கினாங்களா வாங்கலையா, வாங்கிட்டு பேசுறாங்களா அப்படிங்கிறத இவங்க போற அந்த வீடியோவை வச்சே கண்டுபிடிச்சிக்காங்க. அஜித் வாழ்க, விஜய் வாழ்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு நீங்க எப்படி சுத்திட்டு இருக்கிறீங்க, நீங்க எப்ப வாழ போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே அஜித்தை புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு எல்லாத்துக்கிட்டையும் வாங்கி கட்ட நாய் தான் நீ. நீ பேசுற வீடியோனால பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு 10 விஜய் ஃபேன்ஸ் எங்கேயோ ஒரு அஜித் ஃபேன்ஸ் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஏதோ சொல்லிட்டு கேட்டா அங்கிருந்து சோர்ஸ் வந்துச்சு, நாங்க சோர்ஸ் மூலியமா சொல்றோம் கருத்து. வயிற்றுக்கு சோத்தை தான் திங்குறீங்க, வேற ஏதாவது திங்குறீங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. திரு அஜித் குமார் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது கொடுத்ததை உலகமே கொண்டாடிட்டு இருக்குது. குறிப்பா இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நடிகர்கள், அரசியல் தலைவர்கள் எல்லாருமே அவர்களோட வாழ்த்துக்களை சொல்றாங்க. குறிப்பா தமிழ்நாட்டில் விஜய் ரசிகர்களே கூட சில பேர் அஜித்குமார் ஒரு நல்ல மனிதர், அவருக்கு இந்த விருது கொடுத்தது சரிதான் அப்படின்னு வாழ்த்துறாங்க. அது மட்டும் இல்லாம அரசியல் தலைவர்கள் முதற்கொண்டு நடிகர்கள் எல்லாருமே அவருக்கு வாழ்த்து மொழியை பொழிஞ்சு வராங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்துல ஒரு பர்தேசி அஜித்துக்கு பத்மபூஷன் விருது எதுக்கு கொடுத்தாங்கன்னே தெரில அப்படின்னு சொல்லி வயிற்றெரிச்சல் மட்டும் இல்லாம பின்னாடி எல்லா இடத்துலையும் எரிச்சல் இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி அந்த எரிச்சல்ல இந்த நாய் சமூக வலைத்தளங்கள்ல கதறிட்டு இருக்குதுங்க. அதாவது ஒரு மனுஷன் மேல வன்மை இருக்கலாம், இந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, தூங்கி எழுந்தாவே அஜித்தை ஏதாவது பேசணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஜென்மம். ஒருத்தன்ல ஒரு குரூப், ஒரு சில அல்லு சில்லு, அது வேற யாரும் கிடையாது. வலைப்பேச்சு அப்படின்னு ஒரு இத்து போன மொக்க சேனல்ல உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணி தப்பா செய்திகளை பரப்பும் ஒரு மானங்கட்ட கும்பலை சேர்ந்த அந்தணன் அப்படிங்கிற ஒரு லூசு. இந்த லூசு அஜித்துக்கு எதுக்கு பத்மபூஷன் விருது கொடுத்தாங்க, அவர் எந்த ஒரு சினிமா நிகழ்ச்சியிலுமே கலந்துக்க மாட்டாரு, தயாரிப்பாளர்களை பத்தி கவலையே பட மாட்டாரு, ரசிகர்களை பத்தி கவலையே பட மாட்டாரு, கண்டுக்கவே மாட்டாரு, படம் ஓடுனுச்சா ஓடலையா எதையுமே கண்டுக்க மாட்டாரு. அவர் என்னத்த பண்ணிட்டாருன்னு அவருக்கு இந்த பத்மபூஷன் விருதை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பர்தேசி நிறைய சேனல்ல உட்காந்துக்கிட்டு வீடியோவை போட்டு இருக்குது. உண்மையிலேயே உனக்கெல்லாம் எந்த மாதிரிதான் வயிற்றெரிச்சல்? உன்னால ஒரு சைக்கிள் ஓட்ட முடியுமா? ஏன் கேட்கறேன் அப்படின்னு பார்த்தா, இப்ப சமீபத்துல துபாயில் நடந்த கார் ரேஸ் போட்டியில திரு அஜித் அவர்கள் அவரோட டீம் பாத்தீங்கன்னா சர்வதேச அளவில் நடந்த அந்த கார் பந்தய போட்டியில 3வது இடம் பிடித்து இந்தியாவுக்கே ஒரு பெருமை சேர்த்தாங்க.
இந்தியாவில் இருக்கக்கூடிய பலரும் அதுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க. அந்த சமயத்துல இந்த பர்தேசி என்ன சொன்னுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிமே அவருக்கு 6 ஓட்டு ஜெயிச்ச மாதிரி சொல்றீங்க, அவரோட டீம் தான் ஓட்டுனுச்சு, இது என்ன பெரிய இதா, அவர் சினிமா விட்டுட்டு போயிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு இந்த பர்தேசி பேசிட்டு இருந்துச்சு. அதான் கேக்குறேன், உனக்கு தெரு ஓரத்துல ஒரு சைக்கிள் ஓட்டுறது கூட துப்பு இல்ல, நீலாம் வந்து கார் ரேஸை பத்தி பேசலாமா? அந்த நான் தான் கேக்குறேன். மேலும் பாத்தீங்கன்னா இந்த நாய் வந்து தொடர்ந்து அஜித் ரசிகர்களை பத்தி அது இதுன்னு பேசிட்டு இருக்கோம். அஜித் ரசிகர்கள் வந்து தற்குறிகள், அஜித் ரசிகர்கள் வந்து சமூகத்துக்கு ஆபத்தானவர்கள் அப்படி இப்படின்னு போட்டுட்டு இருக்கோம். என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவனுக்கு போடுற வீடியோவே அஜித்தை பத்தி தரக்குறைவா பேசி அவரோட இமேஜை டேமேஜ் பண்ற மாதிரி தான் இவனுக்கு போடுறது. அதனால என்ன பண்ணுவாங்க, அஜித் ரசிகர்கள் வந்து கீழே போய் கமெண்ட்ல போட்டு செய்வாங்களா? அதை இந்த நாய்ங்க படிச்சு பார்த்துட்டு அஜித் ரசிகர்களை வந்து தற்குறிகள், சமூகத்துக்கு ஆபத்தானவர்கள் அப்படி இப்படின்னு போடுதுங்க. நீ மூடின்னு ஒழுங்கா வீடியோ போட்டா அஜித் ரசிகர்களுக்கு வேற வேலை இல்லையா என்ன? நீ அஜித் பத்தி பேசுற? சரி, அதை விடுங்க. அடுத்து விஜயை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. விஜய் வந்து த்ரிஷாவோட சேர்ந்து கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து நியூஸ் வந்து பயங்கரமா வந்துச்சு. அதை உலகமே ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும் போது இவனுக்கு என்ன தெரியுமா சொல்றானுங்க, அவர்கள் நண்பர்கள் நட்பு ரீதியாக ஒன்றாக சென்றார்கள் அப்படின்னாங்க. சரி, அது ஓகே, நண்பர்கள் ஒன்றாக சென்றார்கள். அடுத்து இந்த பொங்கல் கொண்டாட்டத்தை தன்னோட கட்சி ஆபீஸ்ல நடத்தாம கீர்த்தி சுரேஷோட தலை பொங்கல்ல போய் உட்காந்து அங்க கொண்டாடிட்டு இருக்கிறாரு இந்த கீர்த்தி சுரேஷோட சேர்ந்துக்கிட்டு. அதை பத்தி ஒரு வீடியோ போடுறதுக்கு துப்பு இல்ல. அந்த சமயத்துலலாம் இவனுங்க எங்க இருந்தானுங்க? கோமாளுக்கு இருந்தீங்களா இல்ல கோமணத்தோட சுத்திட்டு இருந்தீங்களா? சரி, அதையும் விடு. இப்ப ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. தாவேகா கட்சியில ஆனந்தகுமார் அப்படிங்கிற ஒரு கட்சி நிர்வாகி வந்து பேசின ஆடியோ வெளியாகி இருக்குது. அதுல என்ன சொல்றாருன்னா, நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்சியில வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு தான் அந்த பொறுப்பே கொடுக்குறாங்க. பணத்தை வாங்குறது மட்டும் இல்ல, அதுலயுமே சாதி பார்க்குறாங்க, சாதி பார்த்து தான் அதுல பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு பேசின அந்த வீடியோ வந்து லீக் ஆயிருக்குது. இதை பத்தி பேசுறது உங்களுக்கு ஏதாவது துப்பு இருக்கா? அதை பத்தி நீங்க வாயே திறக்க மாட்டீங்க. வாயை திறந்தா விஜய் படம் 2000 கோடி, விஜய்க்கு சம்பளம் 300 கோடி அப்படிம்பீங்க. அதே வந்து ரஜினியோ அஜித்தோ அவங்க படம் வந்து படமே ஓடலைங்க, படம் வந்து ரொம்ப சுமாருங்க, வசூலே ரொம்ப கம்மிங்க, அஜித்துக்கு சம்பளம் 50 கோடிங்க, 100 கோடி தாங்க, ரஜினிக்கு சம்பளம் ரொம்ப கம்மிங்க, ஆனா விஜய்க்கு மட்டும் 200 கோடி 300 கோடிங்க அப்படிம்பீங்க. சரி, 200 கோடி 300 கோடி வாங்குற நடிகரோட படத்தோட ரிசல்ட் இப்போ ஒன்று தெரிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும். என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமீபத்தில் கேம் சேஞ்சர் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் தெலுங்குல எடுக்கப்பட்ட படம். அந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து தில்ராஜு. அந்த தில்ராஜு அவரோட வீட்டில் வந்து ஐடி ரெய்டு நடந்திருக்குது. அப்போ வந்து விசாரிச்சிருக்காங்க. அப்போ விசாரிக்கும் போது அந்த அப்போ பழைய அந்த வாரிசு படம் 300 கோடி அது இதுன்னு அடிச்சு விட்டாங்கல்ல, அதெல்லாம் கேள்வி வந்திருக்குது. அப்போ எப்பா, வாரிசு படம் 300 கோடிலாம் இல்லை, வெறும் 120 கோடி தான். இந்த வாரிசு படத்துக்கு விஜய்க்கு சம்பளமே ஒரு 40 கோடி தான் அப்படின்னு ஒரே படம் போட்டு விட்டாரு. வாரிசு படம் அவ்வளோ கோடி இவ்வளோ கோடின்னு சொல்லி ஒரே பொய்யா இது பண்ணிக்கிட்டு இருந்த இந்த வலைபேசி சேனல்லாம் வாயிலப்ப என்ன இருக்குது, வாழைப்பழங்குது இருக்குதா என்னன்னு தெரியல, அதை பத்தி வாயே பேச மாட்டேங்கிறானுங்க. கேட்டா அப்ப அவர் சொன்னதுக்கு ஆதாரம் என்னங்குது அப்படின்னு நம்ம கிட்ட கேட்பானுங்க. அந்த மாதிரி பண்ணிட்டுக்கிறானுங்க. மக்களே இதை புரிஞ்சுக்காங்க. இந்த தற்கூறிகள் வந்து பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட பணம் வாங்கிட்டாங்களா இல்லையான்னு சொல்லி நான் நேரில் பார்க்கல, அப்படித்தான் பரவாயில்ல பேசப்படுது. ஆனா கோல்டு காயின் வாங்கினாங்க அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். அது மட்டும் இல்லாம நீங்க விஜய் கிட்ட பணம் வாங்கினாங்களா வாங்கலையா, வாங்கிட்டு பேசுறாங்களா அப்படிங்கிறத இவங்க போற அந்த வீடியோவை வச்சே கண்டுபிடிச்சிக்காங்க. ஏன்னா விஜய் அஜித் அப்படிங்கிறது தான் அந்த போட்டி. அதுல வந்து அஜித்தை மட்டுமே டார்கெட் பண்ணி தவறாக வந்து செய்திகள் போட்டு போட்டு பரப்புறானுங்க. விஜயை பத்தி பெருமையா பேசுறானுங்க. இதுல இருந்து நல்லாவே தெரியலையா? மேலும் பாத்தீங்கன்னா இவனுக்கு இப்படி பண்றது யாருக்கு ஆபத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஜித் ரசிகர்களுக்கோ அஜித்துக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நீ பேசினா உனக்கு திருப்பி ரிப்பீட் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கோம். ஆனா விஜய் வந்து இப்ப அரசியல் தளத்துக்கு போயிருக்காரு, அரசியல்ல நிக்கிறாரு. தேர்தல் சந்திக்கும் போது அந்த சமயத்துல இவனுங்க வந்து இப்படி சொம்பு தூக்கிட்டு அஜித் ரசிகர்கள் மனசுல வந்து விஜய்க்கு எதிராக வந்து வெறுப்பு விதைக்கிறானுங்க. இது வந்து எங்க எதிரொலிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்தலில் எதிரொலிக்கும். விஜய்க்கு ஓட்டு போடலாம்னு நினைக்கிற சில அஜித் ஃபேன் கூட பாத்தீங்கன்னா ஓட்டு போட மாட்டான்.
ஏன்னா இன்னொன்னு அஜித் என்ன சொன்னாரு இந்த கார் ரேஸ் பந்தயத்துல ஒரு பேட்டியில, அஜித் வாழ்க விஜய் வாழ்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு நீங்க இப்படியே சுத்திட்டு இருக்கிறீங்க, நீங்க எப்ப வாழ போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். சொல்லிட்டாரு ஒரு ரசிகர்களுக்கு வந்து ஒரு அன்பா ஒரு இதை சொல்றாரு. இந்த மாதிரி அடுத்தவன் வாழ்வான்னு நினைச்சுக்கிட்டு நீங்க எப்படா வாழ்வீங்க அப்படின்னு அந்த மாதிரி சொல்றாரு. அதுக்கு இந்த தற்குறி என்ன பதில் சொல்லுதுன்னா, அதாவது இந்த அந்தனை அஜித் வாழ்க அப்படின்னு சொல்லாதீங்க அது அப்படின்னு அஜித் சொன்னா ஓகே, விஜய் வாழ்க அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அஜித் எப்படி சொல்லலாம்? விஜய் எல்லாம் வந்து தன்னோட ரசிகர் மன்றத்தை அப்படி இதா மாத்தி அரசியலா மாத்தி அந்த ரசிகர் மன்றத்துல அதாவது ரசிகரா இருக்கும்போது எவ்வளவு செலவு பண்ணியிருப்பான், அவனுக்குலாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காராம். அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அவனுக்குலாம் பொறுப்பு கொடுத்து பண்றாராம். அதுலயும் பாத்தீங்கன்னா அப்ப வந்து அந்த விஜய் ரசிகர் வந்து சம்பாதிக்கிறதுக்கு தான் அரசியலுக்கு வரானா. அதுலயுமே அவர் சொல்றது அந்த அந்தணன் சொல்றது 80% பேர் வந்து ஏதாவது அது எதுன்னு திருமுல் பண்ணி சம்பாதிச்சா கூட 20% மக்களுக்கு எதாவது செய்வாங்கல்ல அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா விஜய் ரசிகரை நீயே அவமானப்படுத்துற. அதாவது வந்தா நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் கூட பரவாயில்ல, 80% அவன் சம்பாரிச்சிட்டு போனாங்கன்னா மீதிக்கிற அந்த 20%ஆவது மக்களுக்கு நல்லது பண்ணுவானே அப்படிங்கிற. ஏன்னா அப்படி வந்து நீங்க வந்து அந்த 20% நல்லது பண்றதுக்கு இப்பதானே கவர்மெண்ட் நல்லா தானே பண்ணிட்டு இருக்குது, 20% கூட அதிகமா தான் பண்ணுது. நீங்க வந்து 20% பண்றதுக்காக நீங்க சம்பாதிக்கிறதுக்கு தான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வந்துக்கிறீங்களா? இது வந்து ஒரு கேள்வி. அஜித் வாழ்க விஜய் வாழ்க நீங்க எப்ப வாழ போறீங்க அப்படிங்கிறது அஜித் குமார் சொன்னது வந்து விஜயே கம்முனுக்கிறாரு. உனக்கு எங்க எரியுது? அடியில இருந்து ஃபுல்லா எரியுமா என்னன்னு தெரியல. கப 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 கபன்னு போயிட்டு நல்லா விளக்கெண்ணெய் வாங்கி பின்னாடி தடவிட்டு நல்லா மோரோ தயிரோ இது இளநியோ குடிச்சிட்டு கம்முன்னு வீட்டுல சுருக்கிட்டு படுத்துக்கிட்டு இருங்க. சும்மா வந்து இங்க வந்து தேவையில்லாம அஜித்தையும் அஜித் ஃபேன்ஸையும் வம்பு கிழக்குற வேலைக்கு வந்துடாதீங்க, புரியுதா? மேலும் இந்த அந்தணன் சொன்னது, அஜித் அந்த ரேஸ்ல வந்து 3ஆவது இடம் தானே வந்தாங்க, ஏதோ இடம் வந்த மாதிரி அவ்வளவு பில்டப் பண்றீங்க அப்படி இப்படிங்கிற. ஏன்னா நீலாம் ஸ்கூல் படிக்கும் போதோ இல்ல ஊர்ல ஏதோ ஒரு பொங்கல் தீபாவளினா ஊர்ல சும்மா அந்த பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு விழா நடத்துவாங்கல்ல, அதுல சைக்கிள் போட்டி சாக்கு போட்டி இந்த மாதிரி ஏதோ ரேஸ் நடத்துவாங்க, ஓட்டப்பந்தயம் இந்த மாதிரி. அதுல நீ போய் முதல்ல கலந்துக்கிறியா? அப்படியே கலந்துருந்தாலும் ஒரு பிரைஸாவது வாழ்நாள்லயே வாங்கியிருப்பியா? இதை கூட பண்றது உனக்கு துப்பு இல்ல. அந்த மனுஷன் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து ஒரு பெரிய இதா பண்ணியிருக்காரு. எல்லாம் நாடே அவரை கொண்டாடும் போது நீ ஒரு நீ வந்து அவரை வந்து இது பண்ற கலாய்க்கிற. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே அஜித்தை புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு எல்லாத்துக்கிட்டையும் வாங்கி கட்ட நாய் தான் நீ. அஜித்தையே புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க சேனல்ல ஓபன் பண்ணாவே வெறும் அஜித்தை பத்தியே தானே பேசி வச்சுக்கிறீங்க. அஜித் புராணத்தை பேசாம வேற எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. புராணம்னு சொல்லிவிட்டோம் தப்பு. அஜித்தை பத்தி அவதூறா பேசாம வேற எதையுமே பேச மாட்டேங்கிறீங்க. அஜித்தை பத்தியே அவதூறாவே தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறீங்க. அஜித்தை தான் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் என்ன இதுக்குடா வந்து நீங்க வந்து அஜித் குமாரை பத்தி தினமும் வீடியோ போட்டுட்டு இருக்கிறீங்க? நைட்டு தூங்கும் போதெல்லாம் நாளைக்கு என்ன பேசலாம், அஜித் குமாரை பத்தி நாளைக்கு என்ன தப்பா பேசலாம், அஜித் ரசிகர்களை எப்படி வந்து பேசலாம், இதைத்தான் நினைச்சிட்டு இருப்பீங்களா? விஜய்க்கு எப்படி சொம்படிக்கலாம்? நீ விஜய்க்கு சொம்படி ஏதோ பண்ணு. ஏன்னா வந்து விஜய் மேல தனிப்பட்ட எந்த ஒரு வன்மமோ எதுவுமோ எங்களுக்கு கிடையாது. நீ வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பண்றதுனாலதான் அஜித் ரசிகர்கள் மனசுல வந்து விஜய் மேல ஒரு வெறுப்பு உண்டாகுது. நீ இப்படி தொடர்ந்து பண்ணினா சத்தியமா சொல்றேன், எந்த அஜித் ஃபேனும் விஜய்க்கு வந்து ஓட்டே போட மாட்டான், சத்தியமா போட மாட்டான். போடணும்னு நினைக்கிறவங்க கூட போட மாட்டான். நீ வந்து விஜய்க்கு நல்லது பண்றேன் அப்படிங்கிற பேர்ல வந்து நீ ஒரு பக்கம் கூவரங்கிற பேர்ல வந்து விஜய்க்கு எதிரா அந்த கட்சியவே காலி பண்ணிடுவ அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த அந்தனை இந்த பிஸ்மி இந்த வலைப்பேச்சு அது மட்டும் இல்லாம ஒரு சில அல்லு சில்லுகள்லாம் இருக்குதுங்க. இந்த அல்லு சில்லுகள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரே பதில் தான். நீங்க வந்து அஜித்தை தொட்டீங்கன்னா நீங்க வந்து முன்னேறவே முடியாது. ஏன்னு கேளுங்க, விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. சத்தியமா அஜித் ஃபேன்ஸ் ஓட்டு போட மாட்டான். இந்த மாதிரி தொடர்ந்து நீ அவமதிப்பு செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா ஓட்டே போட மாட்டான். அது மட்டும் இல்லாம அஜித்தை குறை சொல்ற அளவுக்கு உங்களுக்குலாம் வந்து இந்த அளவு கூட தகுதி இல்லை, புரியுதா? உனக்கு என்ன தகுதிக்குன்னு முதல்ல உட்காந்து யோசிச்சு பாரு. எந்த ஒரு தகுதியும் இல்லாம நீலாம் வந்து அஜித்தை மட்டும் இல்ல அஜித் ஃபேன்ஸை பத்தி பேசுறது கூட உனக்கு தகுதி இல்லை. அவர் பாட்டுக்கு தன்னோட ரசிகன் நல்லா இருக்கணும், நடிகன் பின்னாடி சுத்தி அவனோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணக்கூடாது, ரசிக்கணும், அவனோட குடும்பமும் எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும், அவங்கவுங்க வேலைக்கு போய் அவங்க நல்லா பொழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து அவரோட வேலையை பாக்குறாரு. ரசிகர்களை நீங்க உங்களோட வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு வந்து எங்கதா எரியுது? அஜித் ரசிகர்களே அதை ஃபாலோ பண்ணிட்டு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அம்மனு சும்மா வந்து விஜய் ஃபேன்ஸுக்கும் அஜித் ஃபேன்ஸுக்கும் இடையில நீ இந்த மாதிரி பேசி சண்டையை மூட்டி விட்டு இப்ப நீ பேசுற வீடியோனால பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு 10 விஜய் ஃபேன்ஸ் வந்து எங்கேயோ ஒரு அஜித் ஃபேன்ஸ் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க.
தேவையில்லாத விவாதம் பண்ணிக்கிட்டு நீ போற அந்த பொய் செய்தியால இப்படிதான் வந்து விடாமுயற்சி படம் ஷூட்டிங் சமயத்துல வந்து மகிழ் திருமேனிக்கும் அஜித்துக்கும் சண்டை. மகிழ் திருமேனி வந்து ரொம்ப லேட்டா படம் எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எடுத்த காட்சியவே மறுபடியும் எடுத்துட்டு இருக்கிறாரு. இதனால வந்து லைக்காவுக்கும் மகிழ் திருமேனிக்கும் அஜித்துக்கும் இவங்க எல்லாத்துக்குமே சண்டை. இதனால படமே டிராப் ஆகுதுன்னு சொல்லி என்னென்னமோ பொருளையெல்லாம் கிளப்பி விட்டீங்க. அப்புறம் பார்த்தா இவர் மகிழ் திருமணியே பேட்டியில சொல்றாரு, இந்த மாதிரி விடாமுயற்சி ஷூட்டிங் சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் அஜித் சாருக்கும் சண்டை அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து இந்த மாதிரி அவதூறு பரப்புறாங்க, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாச்சுன்னு சொல்லி அந்த மனுஷன் ஃபீல் பண்ணி பேசினாரு. அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு அப்புறம் தான் அஜித் சார் வந்து என்கிட்ட இன்னும் நல்லா நெருக்கமாக பழகினாரு. ஏன்னா எங்களுக்குள்ள எந்த சண்டையும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் எடுத்த காட்சியவே மறுபடியும் எடுப்பேன், பேட்ச் ஒர்க் எடுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி பொருளை கிளப்புறாங்க. என் வாழ்நாள்லேயே இது வரைக்கும் எந்த படத்துக்குமே நான் அப்படி எடுத்ததில்லை அப்படின்னு சொல்லி விளக்கமா பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கே வந்து நேரில் வந்து பார்த்த மாதிரி பொய் அடிச்சு விட்றாங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு மகிழ் திருமேனி. அது யாரும் இல்லை, இந்த வலைப்பேச்சு தான். நேரில் நடக்கிறது அப்படி அங்கே போய் பார்த்த மாதிரி சொல்லுவானுங்க. நீ நேரில் போய் பார்த்தியா அப்படின்னு கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, எனக்கு வந்து துபாயில் ஆளுக்குது, ஜப்பான்ல ஆளுக்குது, அமெரிக்காவில் வந்து நியூஸ் வந்துச்சு, இங்கே வந்து சோர்ஸ் வந்துச்சு, இங்கே வந்து குழம்பு வந்துச்சுமானுங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இங்க உட்காந்துக்கிட்டு ஒரு வீடியோ போற ஒரு குரூப், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க, அதை வச்சு நீங்க பொழப்பு நடத்திட்டு இருக்கிறீங்க. உடனே கேட்டா உங்களுக்கு ஜப்பான், அமெரிக்கா, சிங்கப்பூர் எல்லா இடத்துலயுமே பிரான்ச் வச்சுக்கிற மாதிரி எங்க அங்கிருந்து சோர்ஸ் வந்துச்சு, இங்கிருந்து சோர்ஸ் வந்துச்சு, ஜப்பான்ல அங்க கூப்பிட்டாங்க, அமெரிக்காவில் இங்க கூப்பிட்டாங்கன்னு கதை மாதிரி விட்டுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வேற பொழப்பே இல்லையா? நீ சொல்ற பொய்யெல்லாம் எல்லாருமே நம்பிட்டு இருப்பாங்க. வாயில ஏதோ சொல்லிட்டே கேட்டா அங்கிருந்து சோர்ஸ் வந்துச்சு, நாங்க சோர்ஸ் மூலியமா சொல்றோம் கருத்து. வயிற்றுக்கு சோத்தை தான் திங்குறீங்க, வேற ஏதாவது திங்குறீங்களா? ஏன் அப்படி பொய் புழுவி இந்த மாதிரி பண்றீங்க? இந்த டவுசர் கும்பலை வந்து முதல்ல செருப்பால் அடிக்கணும். நீ வந்து இந்த மாதிரி பொய்யெல்லாம் பேசிட்டு உனக்கு மறுபடியும் சொல்றேன், இந்த மாதிரி தேவையில்லாத அஜித்குமார் பத்தி இந்த மாதிரி தேவையில்லாம பேசி நல்லா வாங்கி கேட்டிக்க போறீங்க. அஜித்குமார் மட்டும் இல்ல, நீங்க உங்க சேனல்ல போடுற பல செய்திகள் வந்து பொய் தான். நீங்க வந்து உண்மையே அதிகமாக போடுறது இல்லை. அது மட்டும் இல்லாம மற்றவங்கள தரக்குறைவா பேசிதான் நீங்க வீடியோவை போடுறீங்க. அதே விஜய்னா போதும் உடனே சொம்ப தூக்கிட்டு வந்து எப்பா நீ அதை எதையோ பண்ணிட்டு போகடா, ஆனா வந்து அஜித்குமார் எதுக்கடா தேவையில்லாம ஒம்புக்கு இழுக்கிறீங்க? அதே மாதிரி இவனுக்கு வந்து ஒவ்வொரு நடிகர்கள்கிட்டையும் கான்டாக்ட் பண்ணி கொஞ்சம் அமௌண்ட் தான் கொஞ்சம் கமிச்சு விட்ருங்க, உங்களை பத்தி எப்படி புகழ்ந்து பேசுறோம், உங்க படம் தான் ஹிட்டு, உங்களுக்கு 100 கோடி 200 கோடி சம்பளம் சொல்றோம்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்றது. ஃபோன் பண்ணா அங்க அந்த பக்கம் ஏதோ செருப்பு அடிக்கிற மாதிரி பேசுறாங்கன்னா உடனே அவங்கள வந்து காசு கொடுக்கல அப்படின்ட்டாவே போதும், ஒன்னு வந்துட்டு அவங்கள பத்தி தப்பா பேசுறது. நிறைய நடிகர்களுக்கு பேசியிருக்காங்க, யோகி பாபு, நயன்தாரா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பண்ற கும்பல் தான் இந்த வலைபேச்சு மாஃபியா கும்பல். இவங்களுக்கு வந்து கோல்டு காயின்னு பணம் காய்ச்சி கீச்சு கொஞ்சம் எல்லாம் பிச்சை போடுற மாதிரி போட்டீங்கன்னா புகழ்ந்து பேசுவானுங்க. உலகத்திலே நீங்க தாங்க நம்பர் 1 பண்ணுங்க. என்ன மானகட்ட ஜென்மங்களோ தெரில. சரி, நீங்க எப்படியோ பொழப்பு நடத்திட்டு போங்க. இனிமே வந்து அஜித் பக்கம் வந்தீங்கன்னா நீங்க அவ்வளவுதான். நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் வந்து தவறாக எதுவும் பேசல, உண்மையில் நடக்கிறத தான் வந்து நான் பேசினேன். இதுல ஏதோ ஒரு வார்த்தைகள் மீறி இருந்தா மன்னிக்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.